ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அமைதி வேணும், மகிழ்ச்சி வேணும், செல்வ செழிப்போடு நம்ம இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதற்காக நம்மளுடைய வீட்டில் ஒரு சில வழிபாடு முறைகளை மேற்கொள்வது வழக்கம்தான். அதில் ஒன்று தாங்க வீட்டில் தீபம் ஏற்றக்கூடிய முறை. நம்முடைய வீடுகளில் நம்ம கண்டிப்பாக வீட்டில் வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லனா 2 முறையோ தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வோம். பொதுவாகவே எல்லா வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் இந்த 2 கிழமைகளில் கட்டாயமாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது வழக்கம். அப்படி வழிபாடு செய்யக்கூடிய பூஜையில் நம்ம எரியக்கூடிய தீபத்தினுடைய ஜோதியில் இருந்து நம்முடைய வீட்டுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஏன்னா தீபத்தின் ஒளியில தான் இறைவன் இருப்பதாக ஐதீகம் இருக்குது. தீபம் ஏற்றக்கூடிய இல்லங்களில் நேர்மறை ஆற்றலானது அதிகரிக்கும் என்பது நிறைய நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விஷயந்தாங்க. ஸோ தீபத்தில் நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெயில் இருந்து திரியில இருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் திரி பார்த்திங்கன்னா எரிந்து கருகி போயிடுச்சு அப்படின்னா வீட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. எரியக்கூடிய தீபத்தை ஒருபோதுமே நம்ம வாயால் ஊதி அணைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வாயால் நீங்கள் ஊதி அணைத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் தரித்திரமானது குடிக்கொள்ளும். நெருப்பை நம்ம எப்போதும் வாயால் ஊதி அணைக்கவே கூடாதுங்க. ஸோ அது வாயு பகவானுடைய சாபத்திற்கு நம்ம ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எப்போதுமே இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் தீபத்தை கண்டிப்பாக அப்படி செய்யவே கூடாது. ஏன்னா எரியும் ஜோதியானது இறைவனுக்கு சமம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நெருப்பை நீங்கள் வாயை வைத்து ஊதி அணைக்கக்கூடாது. ஏன்னா அப்போது வாயிலிருந்து தெறிக்கக்கூடிய எச்சு இறைவனை அவமதிப்பதற்கு சமமாக கருதப்படும். ஸோ இதனால் நமக்கு தெய்வ குற்றங்களானது ஏற்பட்டுடும் அப்படின்னு முன்னோர்கள் எல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய பேர் சொல்லியும் கொடுக்கறது உண்டு. தீபத்தில் நம்ம ஊற்றக்கூடிய எண்ணெயும் அப்படித்தாங்க ரொம்ப முக்கியமானது. நல்லெண்ணெய் மற்றும் நெய்யாக இருக்கிறது அவசியமானது அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. அதுவும் தீபத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெயை விட கூட நீங்கள் நெய் ஊற்றி தீபம் போடும் பொழுது கட்டாயம் அந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சியம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணெய்களில் பல எண்ணெய்கள் இருக்குது. எண்ணெய்களில் கலவையாக கூட இருக்குங்க. ஸோ கட்டாயம் இந்த மாதிரி கலவையாக இருக்கக்கூடியதை பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி கோவில்களில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தில் பஞ்சலோக எண்ணெய் கலந்து தீபம் ஏற்றலாம், தவறு கிடையாது. ஆனால் அதே எண்ணெயை நம்ம வீட்டில் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. ஸோ இது தவறான ஒன்று. அதனால் இந்த எண்ணெய்களை எல்லாம் கலக்காமல் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்து நீங்கள் தீபம் ஏற்றுங்க. அந்த வீட்டில் நிச்சயமாக வறுமை அப்படின்றதும் விலகி போக ஆரம்பிக்கும். அப்படி ஒரு வேளை இல்லாமல் இந்த கலவை எண்ணெயில் நீங்கள் தீபம் போட்டுட்டு வரீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் தரித்திரம் மட்டும் கிடையாதுங்க, கண்டிப்பாக அந்த வீட்டில் வருமான இழப்புகளும் ஏற்படும். ஸோ நவீன காலங்களில் நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நடைமுறையில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் அதை மாற்றி வச்சிட்ருக்காங்க. ஸோ பழக்க வழக்கங்களை நீங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா தீபத்தில் போடக்கூடிய எண்ணெய் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி திரியும் முக்கியமானது. இந்த திரியும் பல வகை திரிகள் இருக்குது. ஆனால் அது ஒவ்வொன்று திரிக்குமே ஒவ்வொரு பலன் இருக்குங்க. பொதுவாக பஞ்சு திரி கொண்டு தீபம் ஏற்றும் பொழுது சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம பஞ்சு திரி வாங்கி தீபம் போடுறோம். இது தீபத்தினுடைய திரி பார்த்திங்கன்னா முழுமையாக எரிந்து தீர்ந்து போகக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஸோ இந்த திரி அப்படி ஒரு வேளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்றா அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை கொடுக்கும்னு தான் அர்த்தம். அதே மாதிரி தாங்க திரி நீங்கள் ஏற்றும் பொழுது அந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்துருச்சு அப்படின்னா கூட அந்த திரி எரிஞ்சிட்டு தான் இருக்கும் இல்லையா, அந்த தீபத்தை நீங்கள் அணைக்கிறதுக்கு நிச்சயமாக புஷ்பத்தை மட்டும்தான் பயன்படுத்தணும். நாம் அப்படி கவனக்குறைவாக இருந்துட்டோம் அப்படின்னா அந்த தீபத்திரி ஃபுல்லாக எரிஞ்சிடும். அப்படி எரியுது அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அந்த வீட்டில் பணத்தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்னு தான் அர்த்தம். தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் செல்வ வளமானது குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெயும் முழுமையாக தீர்ந்து போகக்கூடாது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் தீபத்தை எரியவே விடாதீங்க. அப்படி எரிய விட்டால் தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அதனால் எண்ணெய் தீர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் தீபத்தை அணைச்சிடுங்க. அதுபோல் மீண்டும் தீபம் ஏற்றும் பொழுது வேறு ஒரு புதிய திரியை தான் பயன்படுத்தணும். திரி நல்லா இருந்தாலுமே கூட அதே திரியை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாதுங்க. வாரம் ஒரு முறை கட்டாயமாக நீங்கள் இந்த விளக்கை நல்லா தேய்ச்சி விளக்கி தான் பயன்படுத்தணும். ஸோ எண்ணெய் அதிலே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த எண்ணெயினுடைய நிறம் பார்த்திங்கன்னா பச்சையாக மாறிடும். அப்படி தீபத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் பச்சையாக மாறுது அப்படிங்கும் பொழுது குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கும், சண்டை சச்சரவுகள் வரும். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அளவான எண்ணெய் போட்டு நீங்கள் திரி போட்டு தீபம் ஏற்றுங்க.
அதேபோல் காமாட்சி அம்மன் விளக்கை எப்போதுமே வந்து வெறுமனே வந்து தரையில் வைக்கக்கூடாது. ஸோ விளக்குக்கு அடியில் ஒரு சின்ன தட்டாவது வைங்க. இல்லைனா வந்து ஒரு முக்காலி மாதிரி சின்னதாக வாங்கி வச்சுக்கோங்க. எப்போதுமே விளக்கும் பார்த்திங்கன்னா வெறுமனே வைக்கக்கூடாது. விளக்குக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தான் தீபம் போடணும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் தீபம் ஏற்றவே கூடாதுங்க. வீட்டில் யாராவது தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்துலேயும் அந்த சமயத்தில் நீங்கள் தீபத்தை ஏற்றாதீங்க. அவங்க எழுந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் தீபம் போடணும். அதே மாதிரி தெற்கு நோக்கி எப்போதும் தீபத்தை ஏற்றக்கூடாது. ஸோ மற்ற திசைகளில் நீங்கள் தீபம் ஏற்றுவது போல் உங்களுக்கு வந்து தெற்கு திசையில் ஏற்றுறது பலன்களை கொடுக்காது. அதனால் மற்ற எல்லா திசைகளில் நின்றும் நீங்கள் தீபம் போடலாம். அது வந்து நல்லது. ஆனால் தெற்க பார்த்த மாதிரி மட்டும் கண்டிப்பாக வந்து நீங்கள் தீபம் போடாதீங்க. குறிப்பாக அதுவும் கிழக்கு நோக்கி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இப்படி நீங்கள் தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்தில் சின்ன சின்ன குறிப்புகளை மட்டும் கவனமாக வந்து பயன்படுத்திட்டு வரும் பொழுது கண்டிப்பாக அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய குடும்பத்துக்கும் நிறைய லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இல்லங்களில் தான் மகிழ்ச்சி நிரந்தரமாக வந்து வாசம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுபிட்சமும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி வாசம் செய்தாலே அந்த வீட்டில் மகிழ்ச்சி நிரந்தரமாக கிடைக்கும். வீடும் சுபிட்சம் பெறும். ஸோ மென்மேலும் செல்வ வளமானது வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்கிறது. அது மட்டும் இல்லாமல் திரி கருகிறதுக்கு முன்னாடியே எண்ணெய் காலியாயிடும். ஸோ எண்ணெயும் சரி திரியும் சரி சரியாக இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இது போல் நம்முடைய வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஸோ நீங்கள் வீட்டில் திரியை வந்து ஏற்றி வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் அது கருகி போகிற மாதிரி மட்டும் விட்டுறாதீங்க. திரி கருகுச்சு அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் பிரச்சனைகள் வரும். ஸோ பின்னர் அந்த திரியை என்ன தான் செய்யாது அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட உங்களுக்கு இருக்கு இல்லையா? ஸோ திரி கருகிறதுக்கு முன்னாடியோ இல்லை எண்ணெய் காலியாகிறதுக்கு முன்னாடியோ அந்த தீபத்தை நீங்கள் குளிர்ச்சிப்படுத்திடுறது ரொம்ப நல்லது. ஸோ விளக்கை வந்து குளிர வச்சுடுங்க. இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக அந்த திரி வந்து எரிந்து கருகிடும். ஸோ கருகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது அபசகுணம் தான். அதே மாதிரி வீட்டில் தீபம் போடும் பொழுது அந்த விளக்கில் ஒற்றை திரியாக கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. எப்போதுமே 2 திரிகளை வந்து இணைத்து தான் வந்து போடணும். ஸோ மீண்டும் மறுநாள் நீங்கள் விளக்கு ஏற்றுறீங்க அப்படிங்கும் பொழுது அதே திரியில் வந்து ஏற்றலாம், தப்பு கிடையாது. திரி கருகிட்டால் மட்டுமோ அல்லது நிறம் மாறிட்டால் மட்டுமோ நீங்கள் அதை மாற்றிக்கோங்க, போதுமானது. தினம் தினம் தீபம் ஏற்றக்கூடியவங்களாம் தினம் தினம் மாற்றணுமா அப்படின்னா கண்டிப்பாக அவசியம் கிடையாதுங்க. இந்த திரிகளை எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து குப்பையில் போட்டுறாதீங்க. ஸோ திரியை குப்பையில் போட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வெளியே போயிடுவாங்க. ஸோ இந்த தவறையும் வந்து எப்போதும் செய்யக்கூடாது. நம்முடைய ஜாதகத்தில் நமக்கு நல்ல நேரம் இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் நல்லது நடக்கலை அப்படின்னாலுமே கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க. நம்ம முன்னோர்கள் ஒன்னொன்றுமே சொல்லி வைத்ததெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழமான கருத்துக்கள் இருக்குது, நல்லதும் இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. திரிய தினமும் வந்து பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் ஏற்றக்கூடிய தீபத்தில் அதாவது தீபம் நல்லா எரிந்து சுடர் விட்டு எரியுது அப்படிங்கும் பொழுது நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னும், தீபம் ஒரு வேளை கருகி இல்லைன்னா தானாக அணையுது அப்படின்னா அபசகுணமாகவும் வந்து பார்க்கறது உண்டு. உங்களுடைய வீடுகளில் தீபம் போடும் பொழுது இந்த திரியானது எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் நோட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.